மெடிசன் எதுவுமே நாங்கள் அலோபதி எடுக்கல, வெறும் டெஸ்ட்டு இதில் முதல்ல நாங்கள் என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சோம், அவ்வளோதான். அவங்க இந்த மாதிரி சொல்லவே நாங்கள் அதான் டியூப் ஆப்ரேஷன் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. என் பேர் செல்வகுமார். என் அப்பாவை பார்க்க அப்பா பேர் சீனிவாசன். அவர் பிளாடர் கேன்சர் சொல்லி வந்து பார்த்தோம். லாஸ்ட் டைம் மருந்து வாங்கி போது 57 இருந்தார் வெயிட்டு. இப்போ 60 இருக்காரு. கால் வீக்கமாக இருக்குது சொல்லி கேட்டிருந்தேன். இந்த டைம் அவர் வாட்டர் இன்டேக் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்க சொல்லியிருக்காரு. மற்றபடி எல்லாமே ஓகே. அக்டோபர் தெரியும், 25 அக்டோபர். நவம்பர் 1 மந்த் வந்து ஹோமியோ இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தேன். லாஸ்ட் நவம்பர் வந்து வாங்கினா இப்போ செகண்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆள் வந்து அப்போ ரொம்ப கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அங்கே எங்கே கூப்பிட்டு போனது கொஞ்சம் ஆள் டல்லாக இருந்தார். இப்போ இந்த மெடிசன் சாப்பிட்றது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு, சாப்பிட்றாரு. அங்கே வந்து இது பயாப்சி பண்ணாங்க. அதை எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு எல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்னியில் டியூப் வைக்கணும்னாங்க. ஆல்ரெடி அவர் ஏஜ் 68 70 ஆக போகுது. டியூப்லாம் அவர் வைக்க விரும்பலை. ஸோ ஆல்டர்னேட் பார்க்கலான்னு சொல்லி மருந்து எடுத்துக்கிறாரு, தூங்குறாரு. அப்போ வந்து கொஞ்சம் இதுதான் ஒன்று பெயினாக இருக்குன்னு பெயின் கில்லர் அந்த மாதிரி கேட்குறாரு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ செகண்ட் டைம் இப்போ தான் எடுக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது தான் எடுத்துடணும். அவருடைய ஒர்க்கை அவர் பார்த்துட்டு அவர் ஃபஸ்ட்டு என்ன கொஞ்சம் அங்கே அலோபதியில் இருக்கும்போது ரொம்ப டல்லாக இருந்தார். இப்போ கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கார், ஆக்டிவாக இருக்கார். மெடிசன் எதுவுமே நாங்கள் அலோபதி எடுக்கல, வெறும் டெஸ்ட்டு இதில் முதல்ல நாங்கள் என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சோம், அவ்வளோதான். அவங்க இந்த மாதிரி சொல்லவே நாங்கள் அதான் டியூப் ஆப்ரேஷன் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. கிட்னிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கிட்னிக்கு வந்து டியூப் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ரேடியேஷனா ஈமோவா எல்லாம் சொல்லலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு டியூப் வைக்கணும்னாங்க. இவர் அதுக்கே ஒத்துக்கலை. ஸோ லெஃப்ட் சைட் கிட்னி வந்து ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. அதில் இருக்க நீரை வெளியே எடுத்தால் தான் நம்ம கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் வந்து வேலை செய்யும். ஏன்னா ஆன்டிபயோட்டிக் தான் கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக் வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட்லேயே நம்ம அது டியூப் வச்சுட்டு நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலான்னு மாதிரி சொன்னாங்க. அது டியூப் வைக்க வேணாம் சொல்லிட்டாலும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. உப்பு சேர்க்கலை, எண்ணெய் சேர்க்கலை. மற்றபடி காய்கறி எல்லாமே க்ரீனாக இருக்க எல்லாமே ஆட் பண்ணிடுறோம் அவருடைய இதில். மற்றபடி வரும் சும்மா சாப்பிடுவார், லிமிட்டாக சாப்பிடுவார். இப்போ நான்வெஜ்ஜே இப்போ எதுவும் எடுக்கிறது இல்லை, வெறும் எக்கு மட்டும்தான் தரோம். க்ரீன் வெஜிடபிள் எல்லாமே சாப்பிட்றாரு. அது யூரின் வரலாம் தான் போனோம். அது அங்கே வந்து ப்ரோஸ்டேட்டில் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. இப்போ யூரின் இங்கே வரும்போது நல்லா யூரின் போயிட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் யூரின் போகுது. என்ன ஒன்று இடுப்பு வலின்றார். அது எங்கள் டாக்டர் வந்து பெயின் கில்லர் போட சொல்கிறாங்க. நம்ம ஹோமியோபதியில் தான் அவங்க அலோபதி தர மாட்டுறாங்க.